கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எழும்புவேன் புயலுக்கு மேல் இந்த செய்தியை நாம் இந்த எவ்ரி சண்டே, அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்க்க போகிறோம். நான் நினைக்கிறேன் ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஒரு 3 இயர்ஸ் பேக் நான் இது தினந்தோறும் இந்த டெய்லி இந்த செய்தியை கொடுத்து கொண்டு இருந்தேன். காலையில் எழும்புவேன் புயலுக்கு மேல். இப்போது அந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு கேப் இருக்குது. மறுபடியும் எழும்புவேன் புயலுக்கு மேல் என்ற அந்த தலைப்பில் செய்திகளை கொடுக்க ஆண்டவர் என்னோட பேசினதால் நான் இந்த சண்டேஸில் 6 o'clock சண்டே 6 o'clock நாம் இந்த செய்திகளை நாம் கேட்க போகிறோம். இந்த மாதம் ஃபர்ஸ்ட்டு 1ஆம் தேதி சண்டேவாக இருப்பதால் இந்த மாதம் நம்ம 1ஆம் தேதியோட ஃபர்ஸ்ட் அன்றைக்கி இருக்கிற வாக்குத்தத்த வசனத்தையும் அந்த தலைப்பையும், என்ன தலைப்பு இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்க போகிறார் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். பார்த்துவிட்டு ஆண்டவருடைய செய்தியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த மாதத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ஆம் a member of Christ's church. நான் கிறிஸ்துவின் சபையின் ஒரு அங்கத்தினர். நீங்கள் நம்மளுடைய IMTV கேலண்டர்களை பார்த்தா அதில் அந்த கேலண்டரில் கூட அந்த வாக்குத்தத்த வசனமும் அந்த டைட்டிலும் இருக்கும். பாருங்கள், ஆண்டவர் நம்மை அவருடைய சபையின் ஒரு அங்கத்தினராக நம்மை அழைத்திருக்கிறார். இதுதான் நமக்கு இந்த மாதத்தில் அழைப்பு. சபை என்று பார்க்கும் பொழுது பாருங்கள், மேல் மாடியில் அன்றைக்கு 120 பேர் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் என்ன சொன்னாரோ, ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்த வார்த்தையின் அதை விசுவாசித்து இவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா ஆண்டவர் இப்போ அசென்ஷனுக்கு முன்னாடி அவர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இது சொன்ன காத்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவர் காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆவியானவர் ஊற்றப்பட்டார், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவர் இறங்கி அவர் வாக்குத்தத்த வசனங்களைப் போல ஜோயல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, பல புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கு ஆவியானவருடைய அபிஷேகம். அந்த அபிஷேகம் இவர்கள் பெற்றுக்கொண்டு என்ன செய்தார்கள்? ஆண்டவருடைய ஊழியத்தை, ஆண்டவருடைய பணியை வைராக்கியமாய் செய்தார்கள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கு பேதுரு என்ன செய்தார்? தைரியமாக வெளியே வந்து அவர் சொன்னது இதுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி தான் அந்த செய்தியை அவர் கொடுத்தார். அன்றைக்கு he gave importance and the full centered அந்த மெசேஜோடைய ஃபுல் சென்டர் அண்ட் அந்த இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு அப்படின்னா லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ அங்கு இருந்தவர்கள் எல்லாரும் அந்த செய்தியை கேட்டவுடன் அவர்கள் அந்த மனம் திரும்பி அவர்கள் பேதுருவிடம் கேட்குறாங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்போ பேதுரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரிப்பெண்ட் அண்ட் பி பேப்டைஸ்ட், நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற செய்தியை பேதுரு கொடுக்கிறார். உடனே அன்றைக்கு 3000 பேர் இணைகிறார்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களோட. அப்போது இங்கே முதலாவது கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படும் ஒரு கூட்டம், ஒரு ஜனங்கள் ஃபார்ம் ஆகிறாங்க, உருவாகிறாங்க. அப்போ கிறிஸ்தவர்கள் என்றால் யார்? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அன்றைக்கு ஜுடேசம், யூத மதம், யூதர்கள் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேசையா என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒன்று, அப்படி ஆண்டவர் மேசையாதான் என்று ஏற்றுக்கொண்டாலும் அவர் கடவுள் இல்லை என்று ஒரு சில பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதையும் தாண்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ் காட், ஹி இஸ் லார்ட், ஆண்டவர் அவர் நமக்கு வந்த ஒரு கடவுள் என்று யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு அவருடைய டெத்
அண்ட் ரிசரக்ஷன் இது இரண்டிலும் விசுவாசித்தார்களோ, அவர் தேவகுமாரன் என்று விசுவாசித்தார்களோ, அவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று இணைக்கப்பட்டிருந்தார்கள், ஒன்றாக இணைத்தார்கள். சரியா? அப்போ இங்கே கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 அவர்கள் எல்லாம் யார் அப்படின்னா பிலீவர்ஸ். தே ஆர் ஆல் பிலீவர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். பாருங்க, அப்படியே ஒரு செப்பரேஷன் நடந்து கொண்டே வருது. செப்பரேஷன். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்த வசனம் பார்த்தீங்க அப்படின்னா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இதில் நான் இங்கிலீஷில் உங்களுக்கு படிக்கிறேன். Now you are the body of Christ, each one of you are a part of it. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறீர்கள், எல்லாருக்கும் ஒவ்வொரு பங்கு இருக்கிறது, நீங்கள் அதில் ஒரு பங்காக இருக்கிறீர்கள். அப்போ பாருங்கள், நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறீர்கள் என்று ரொம்ப தெளிவாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போது கிறிஸ்துவின் சரீரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்படியே அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆலயத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கு. ஸோ த சர்ச் ஆஃப் காட். ஸோ அப்போது சர்ச்சுன்னு சொல்லும் பொழுது சபை என்ன, யார், எதற்காக என்றெல்லாம் கேள்வி நமக்கு. ஏன்னா நம்ம கிறிஸ்துவின் சரீரத்தில் பங்காக இருக்கிறோம், கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம் என்றால் சபைதான் அந்த சரீரமாக இருக்கிறது. அப்போ என் சபை என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ பாருங்கள், சபை, த சர்ச், ரைட், இஸ் நாட் த பில்டிங். இன்றைக்கு இப்போ நான் தவறாக எந்த ஒரு இதையும் சொல்லவில்லை, யாரையும் புண்படுத்தவில்லை, விரும்பவில்லை. பில்டிங்ஸ் நிறைய பெரிய பில்டிங்ஸ் இருக்கிறது, ஆர்கிடெக்சரல் பியூட்டிஃபுல் பில்டிங்ஸ் கட்டுறோம். சில கேத்தட்ரல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்கும். சிலதெல்லாம் தவறு கிடையாது, நத்திங் ராங். அதுக்கு ஆண்டவர் அவங்கவுங்களுக்கு கொடுத்த தரிசனம் பிரகாரம் ஊழியக்காரர்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் சேர்ந்து கட்டுகிறார்கள், தவறு கிடையாது. பட் இப்போ நம்மளும் நம்ம ஒரு இடம் வாங்கியிருக்கோம், அங்கேயும் சபை கட்ட போகிறோம், அந்த இடத்துலையும் ஒரு சபை கட்ட போகிறோம். ஸோ அங்கே கட்டினாலும் that building is not the church. அப்படின்னா என்ன? அப்போ அது சபை இல்லையா அப்படின்னு கேட்டால் அது சபைதான். எப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவர்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துக்க யாரெல்லாம் கூடுகிறார்களோ, எங்கெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கவும் துதிக்கவும் அவர்கிட்ட பிரார்த்தனை செய்வோம், ஜெபம் பண்ணவும் இவர்கள் ஒன்று சேர்ந்து கூடுகிறார்களோ அந்த இடம்தான் சபை. அப்போ நாளைக்கு நம்ம சபைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் சபைக்கு போகிறேன்னு சொன்னால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பிளேஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, that place is called church இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் சபைக்கு போகிறேன்னா முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, I am going for a gathering of all Christians and all believers. I am going there to worship together. I am going there, நான் அங்கே செல்கிறேன், எல்லாரோடும் சேர்ந்து ஆராதிக்கவும் போற்றவும் துதிக்கவும் நான் செல்கிறேன். அப்போ 2 காரியங்கள் சபை என்றால் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. என்ன பார்த்தீங்கன்னா, ஃபெலோஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப், உறவும் ஐக்கியமும். பாருங்கள், நிறைய பேர் என்ன 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 அவங்களுடைய கேள்வி அப்படின்னா, நிறைய பேர் சபைக்கு போவதில்லை. சபைக்கு போகிறதுல ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, ரெகுலர் சர்ச் கோஸ் கிடையாது, இதை ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறது. அவங்களுடைய இதெல்லாம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, சபைக்கு தான் செல்ல வேண்டுமா? இப்போ ஷுட் ஆல் கிறிஸ்டியன்ஸ் கோ டு சர்ச் அப்படின்னு. see, ரிலேஷன்ஷிப், ஆண்டவரோடு ஒரு உறவில் இருக்க வேண்டும், ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கேட்கலாம், நான் கதவை சாத்தி கொண்டு ப்ரேயர் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் சின்சியராக இருக்கிறேன் என்னுடைய லைஃப்பில், தவறு கிடையாது. தட்ஸ் அ வெரி குட், தவறு கிடையாது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ப்பதற்கு ரொம்ப அவசியமானது. ஏனென்றால் நிறைய பேர் சபைக்கு ரெகுலராக வருவாங்க, ஆனால் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெபிக்கிறதோ இல்லை தனிப்பட்ட விதத்தில் ஊழியம் செய்வதோ இல்லாமல் இருக்கும். அதுவும் தவறு தான். ஏன்னா ஒரு 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 ஆண்டவர் ஒருத்தர் அழைத்திருக்கிறாரா, தனிப்பட்ட விதத்தில் அவர்களுக்கு ஜெப வாழ்க்கை வேண்டும், அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் அவர்கள் பர்சனலாக சில ஊழியங்கள்
செய்ய வேண்டும், ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டும். இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா சபை என்று பார்க்கும் பொழுது பாருங்க, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சபை வி cannot மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஒவ்வொரு இடத்துலேருந்து நம்ம மூவ் பண்ண முடியாது. ஒரு இடமா ஃபிக்ஸ் பண்ணி எல்லாரும் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லும் இடம்தான் சபையாக இருக்கிறது. அந்த பில்டிங் ஒன்று ஒரு மாதிரி இருக்கும் பில்டிங், ஆனால் அது நம்ம அப்படி நம்ம கட்டுறதை பொறுத்து இருக்குது. ஆனால் அந்த இடம் வந்து சபைன்னு சொல்லிக்கிறோம். ஆனால் ஆதிகால திருச்சபை, அந்த 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையில் வந்து ஒரு இடமாக அந்த ஜனங்கள் சேர்ந்து இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லி எதுவும் இல்லை, வேதத்தில் அப்படி இல்லை. என்ன போக போக தான் பவுல் காலத்தில் தான் இப்போ கொஞ்சம் பவுலுடைய அவருடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் நிறைய இடங்களில் சபை ஒரு கட்டப்பட்டு ஒரு இடமாக வைத்திருந்தார்கள். ஆனால் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதற்கு முன்பதாக 3000 பேர் 5000 பேர் ஒன்று கூடி ஜெபித்ததில் முதலாவது சினகாகில் அவர்கள், சினகாக்னா யூதர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவர்கள் பேசும் ஜெபிக்கவும் வேதத்தை படிக்கவும் இடமாக இருந்தது. அந்த இடத்தில் தான் அவர்கள் கூடினார்கள். போக போக யூதர்கள் அப்பதான் கண்டுபிடிச்சாங்க, ஓ இல்லை, கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று புரிந்து கொண்ட பிறகுதான் இவர்களால் சினகாக்லேயோ இல்லை டெம்பிள் ஆஃப் காட்லேயோ ஆண்டவருடைய ஆலயத்திலேயோ எங்கேயுமே வந்து கூட முடியவில்லை. அப்புறம் தான் வந்து பர்சிக்யூஷன், நிறைய போராட்டங்கள் வந்த பிறகுதான் சிதறடிக்கப்பட்டு அங்கங்கே ஜனங்கள் போய் வீடுகளிலும் எங்கெங்கெல்லாம் இடங்கள் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து ஆராதித்தார்கள், ஆண்டவரை ஆராதித்தார்கள். அப்போது த சர்ச் வாஸ் மூவிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளேஸ் ஆஃப் கேதரிங் இஸ் மூவிங். அப்படி தான் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? பிளேஸ் ஆஃப் கேதரிங் யாரு? ஹூ? The place of gathering of Christians. Who are Christians? Those who believe in Jesus Christ and are baptized. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றவர்கள். இப்போ நிறைய பேர் அதை நான் ஞானஸ்நானம் சேர்த்துக்கிறீங்கன்னு, நான் வேதத்துக்கு புறம்பாகவோ வேதத்தில் இல்லாத காரியத்தை எதுவும் சொல்லவில்லை. ஏன் அப்படின்னா, முதல்ல பேதுரு எழுந்து சொல்லும் பொழுதே, ஃபஸ்ட்டு சபை கூடும் பொழுதே, ஃபஸ்ட்டு அந்த அன்னைக்கு கூடும் போது 3000 பேர் வந்து சேர்ந்தார்கள் அந்த ஃபர்ஸ்ட் டேவே. அன்னைக்கே பேதுருக்கிட்ட அவர்கள் கேட்கும்போது பேதுரு சொன்ன இதுதான், நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துக்கொள் என்றது தான் பேதுரு சொன்னது. இஃப் யூ பிலீவ் இன் த பைபிள், திஸ் இஸ் வாட் பீட்டர் செட். இதுதான் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார், இதுதான் ஆண்டவரும் சொல்கிறார். அப்போது இவர்கள் தான் ஒன்று சேர்ந்தார்கள். இதுதான் ஒரு சபையாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு இடமா இருந்தது, அன்றைக்கு மூவ்மெண்ட் இருந்தது. அன்றைக்கு வீடுகள் தோறும் சேர்ந்து, ஏனென்றால் பர்சிக்யூஷன், நீரோ மன்னன் இருந்தால் அவர் ரொம்ப பர்சிக்யூட் பண்ணுறாரு எல்லாரையும், எல்லா கிறிஸ்துவ பர்சிக்யூஷன் எல்லா இடத்துலையும் இருந்தது. அதனால் என்ன நடந்தது? வீடுகள் தோறும் எல்லாரும் ஒரு 30 பேர் 40 பேர் இல்லை 50 பேர் கூடி ஜெபித்தார்கள். பாருங்க. அப்போ அது சபைன்னு சொல்லாமல் இப்போ நம்ம சபைன்னு எடுத்துக்கொள்ள முடியாதா? கண்டிப்பாக சபைன்னு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வீடை திறந்து கொடுத்து அங்கே ஜெபித்து கொண்டு அங்கே வந்து ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார்களா, அது சபைன்னு சொல்லலாம். இல்லை, அதெல்லாம் சபைன்னு சொல்ல முடியாது, அங்கே ஒரு ஆல்டர் இருக்கணும், அங்கே வந்து ஒரு இப்படி தான் செட்டப் இருக்கணும், சபைனா இப்படி தான் ஒரு செட்டப் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த செட்டப்பெல்லாம் ஃபஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன்ஸ் மத்தியில் இல்லையே. அதெல்லாம் லேட்டராக 2nd century 3rd century 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட சில காரியங்கள் தான் இதெல்லாம். புல்பிட் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், அந்த மாதிரி பண்ணணும்னு ஆனால் ஆதி திருச்சபை 1ஆம் நூற்றாண்டில் இருக்கும் திருச்சபைகள் அப்படி இல்லை. ஏனென்றால் அவர்கள் முக்கியத்துவம் செலுத்தினது எதற்காக என்றால், கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்றாய் கர்த்தரை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், அதுதான் அவர்கள் முக்கியத்துவப்படுத்தினார்கள். அப்போ அந்த இடம் எங்கே அப்படின்னும் போது எல்லாரும் வந்து சபைக்கு வந்துருங்க அப்படின்னும் போது அந்த கூடும் இடம், அவர்களெல்லாம் கேதர் பண்ணுற இடம் தான் சபையாக இருந்தது. அப்போது இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தில் நாம் படித்தது போல அந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் படித்தது போல
நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம், அவரில் ஒரு பார்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை தந்திருக்கிறார். நம்மளை எல்லாருக்கும் ஒரு நம்மை நேசிக்கிறார். அதனால் நம்மை என்ன சொல்கிறது, ஹி ஹஸ் கிவன் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் நம்மளை மதிக்கிறார். பாருங்கள், உலகத்தில் நிறைய வேலைகள் செய்கிறோம், நிறைய காரியங்கள் செய்கிறோம். அங்கெல்லாம் நம்ம என்ன யோசிக்கிறோம், எனக்கு மதிக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த இடத்துல, எனக்குன்னு ஒரு இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அது செய்ய மாட்டேங்கிறாங்க, இது இந்த 3வது பர்சன் வச்சுருக்காங்க, 4வது பர்சன் வச்சுருக்காங்க, அப்படி தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவருடைய மாபெரும் திட்டம், சபை என்ற மாபெரும் திட்டத்தில் ஒரு யூனிவர்சல் சர்ச் அப்படி இல்லை, சின்ன சின்ன லோக்கல் சர்ச்சஸ் அங்கங்கே நம்ம கேதர் பண்ணுறோம், அதுதான் சபை. அங்கே கேதர் பண்ணுற இடத்துல ஆண்டவர் நம்மையும் அழைத்திருக்கிறார், நமக்கும் ஒரு பங்கு இருக்குதுன்னு சொல்கிறார். யூ ஆர் அ பார்ட் ஆஃப் இட்னு சொல்கிறார். நீங்களும் ஒரு அங்கமாக இருக்கிறீர்கள். அப்போது நம்மளுடைய சாட்சியான வாழ்க்கை, நம்மளுடைய ஜபங்கள், நம்ம காட்டும் அன்பு, இதெல்லாம் மற்றவர்கள்கிட்டையும் மற்றவர்கள்ட்ட அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால தான் முதலே சொன்னேன், சபை என்னும்பொழுது ஃபெலோஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ரிலேஷன்ஷிப் வித் காட், ஆண்டவரோடு நம்மிடத்தும் ரிலேஷன்ஷிப், ஆஸ் வெல் அஸ் வித் அதர்ஸ், மற்றவர்களோடு இருக்கும் ரிலேஷன்ஷிப். ஃபெலோஷிப் வித் காட், கர்த்தரோட ஐக்கியம், மற்றவர்களோட ஐக்கியம். இந்த கட்டமைப்பு என்ன ஆச்சுன்னா, இந்த ஸ்ட்ரக்சர் சபையை உருவாக்கினது. இதுதான் சபை. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒரு பங்காக இருக்கிறோம், நமக்கு ஒரு பார்ட் இருக்குதுன்னு சொல்கிறாருன்னா அது எவ்வளோ கிரேட் பார்த்தீங்களா. அவர் ஒரு சபை என்று பாருங்க, சபை என்று அவருக்கான ஒரு கூட்டத்தை, ஜனங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டார். இஸ்ரவேலர்களை தான் அவர் முதலாவது இந்த பணியை மிஷனரிகளாக, ஊழியக்காரர்களாக அவர் எல்லா இடங்களையும் போய் சொல்லுவாங்கன்றதுக்காக இஸ்ரவேலர்களை தான் ஆண்டவர் உருவாக்கி கொண்டே வந்தார். ஆனால் என்ன நடந்தது, அவர்கள் மேசையாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், தனக்கான ஒரு ஜனம், தன்னை விசுவாசிக்கும், தன்னை ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஜனத்தை ஆண்டவர் உருவாக்கினார். அவர்கள்தான் சபையில் அங்கத்தினராய் இருக்கிறார்கள், அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இஃப் யூ ஆர் அ மெம்பர் ஆஃப் கிரைஸ்ட் சர்ச், நீங்கள் கிறிஸ்துவின் சபையில் ஒரு அங்கத்தினராக நாம் இருக்கிறோம், அந்த சரீரத்தில் ஒரு பங்காக இருக்கிறோம் என்றால் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பது தான் அதில் இருக்கிற ஒரு ட்ரூத், அதில் இருக்கிற உண்மை. சரிங்களா? அப்போது இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கும்பொழுது பாருங்கள், நான் ஞானஸ்தான கிளாஸ் நம்ம சபையில் எடுக்கிறேன். ஞானஸ்தானம் கொடுக்கும்பொழுது 7 வகையான ஞானஸ்தானங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, 7 types ஆஃப் பேப்டிசம். அதில் 3 வகையான ஞானஸ்தானம் நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவேன். அந்த 3 வகையான ஞானஸ்தானத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது நம்ம தண்ணீரில் மூழ்கி எடுக்க வேண்டிய ஞானஸ்தானம். அதில் ஒன் ஆஃப் த ஞானஸ்தானம், ஒன் ஆஃப் த பேப்டிசம் என்ன அப்படின்னா, சபையில் அங்கத்தினராய் நீ இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் யூ ஹேவ் டு பி பேப்டைஸ்ன்றது தான் ரொம்ப முக்கியம். இஃப் யூ ஆர் நாட் பார்ட் ஆஃப் த சர்ச், நீங்கள் சபையின் ஒரு அங்கத்தினராய் இல்லை என்றால் ஆண்டவர் வரும் பொழுது ஆண்டவர் சபையை தான் எடுத்துக்கொள்ள போகிறார். சபையில் இருக்கும் கிறிஸ்தவர்கள், சபையில் இருக்கும் விசுவாசிகள், அவர்களை தான் எடுத்துக்கொள்ள போகிறார். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இமீடியட்டாக, அப்புறம் சபையில் ஒரு அங்கத்தினராக இல்லை என்றால் ஆண்டவர் என்னை விட்டு செல்வாரா அப்படின்னு சொல்லி. See, I want to ask you one question. See, if you see the church as a building, as a political environment, சரிங்களா, அது ஒரு என்ன சொல்ற அரசியல் இடமாகவும், ஒரு சபை ஒரு பில்டிங்காகவும், சபை உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைம் சும்மா உட்காந்துட்டு ஒரு ட்ரெடிஷன் அப்படி சொல்லலாம், ஒரு ட்ரெடிஷன், ஒரு பாரம்பரியமாகவும் நீங்கள் அதை பார்த்தால்தான் இந்த பிரச்சனை. வேதம் அப்படி சொல்லவில்லை. வேதம் சபையை அந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன்
பண்ணலை. பின்னாடி இருந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த சர்ச் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து அந்த மாதிரி உருவாக்கி விட்டது. ஆனால் when you see the Bible, வேதத்தை பார்க்கும் பொழுது சபை என்றது the place of gathering of believers, விசுவாசிகள் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ அதுதான் சபையாக வேதம் சொல்கிறது. சரிங்களா? அப்போ நீங்கள் பார்க்குற பார்வை தவறுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அது பில்டிங்காக பார்க்காதீங்க. இஃப் யூ see as a building, அப்போ வந்து அந்த இடத்துக்கு நம்ம ஏன் போனோம், அந்த பில்டிங்க்கு நம்ம ஏன் போகணும்? ஒரு பொலிட்டிக்கல் என்வாயர்மெண்ட்டை அது ஏன், ஒரே அரசியல் அது ஏன் நம்ம போகணும்? ஒரு ட்ரெடிஷ்னலாக இருந்தால் பாரம்பரியம், சும்மா ஏதோ ஒன்று பண்ணுகிறாங்க, ஏதோ ஒன்று இப்படி நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சபையை டெஃபினட்டாக வந்து நெகட்டிவாக திங்கிங் தான் வரும். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் எங்கெல்லாம் ஆவிக்குரிய ஜனங்கள் ஒன்றாக கூடுகிறார்களோ, பாருங்கள், ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகுதான், பரிசுத்தாவினர் அபிஷேகம் பெற்ற பிறகுதான் இவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி ஒரு கேதரிங் ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்றைக்கு அதுதான் முக்கியம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவிக்குரிய திருச்சபையில் நீங்கள் அங்கமாக இருக்கணும்னா நிச்சயமாக இருக்க வேண்டும். பர்சனலாக ஊழியம் பண்ணுறீங்களா? பண்ணுங்கள், தவறு கிடையாது. நிறைய ஊழியங்கள் பண்ணுங்கள், தவறு கிடையாது. எத்தனையோ ஊழியங்கள் இருக்குது, செய்யணும். பர்சனலாக நான் வந்து வீட்டு ஹவுஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறேன், பர்சனலாக நான் வந்து யூத் மினிஸ்ட்ரி பண்ணுறேன், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறேன். செய்யுங்க, தாராளமாக செய்யுங்க, இன்னும் தவறு கிடையாது. ஆனால் சபையில் எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது, நான் சபையில் அங்கத்தில் இருக்கிறேன், நான் சபையை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ரொம்ப அவசியம். ஏனென்றால் ஆண்டவர் சபையை வேதத்தில் குறிக்கிறார், அவர் வந்து மென்ஷன் பண்ணுறார். இஃப் காட் டிட் நாட் மென்ஷன் த சர்ச் சபையை பற்றி அவர் சொல்லவே இல்லை என்றால் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் you are a part of the church, பாருங்கள், you are the body of Christ. What is the body of Christ? கிறிஸ்துவின் சரீரம் என்ன? சபைதான் கிறிஸ்துவின் சரீரம். அப்படின்னா என்ன? சபைதான் கிறிஸ்துவின் சரீரம் என்றால் ஆண்டவர் சபை என்றும் ஒரு கூட்ட ஜனங்களை அவருக்காக ஆயத்தப்படுத்தி இவர்கள் வெளியே போய் நாட் பை ஃபோர்ஸ், நாட் பை நீங்கள் போங்கன்னு சொல், அப்படி கிடையாது, வாலண்டரிலி நான் போய் செய்தியை சொல்கிறேன் என்று ஆத்துமாக்கள், அழிந்து போகும் ஆத்துமாக்கள் மத்தியில் போய் சொல்கிறார்கள். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ இந்த நாளில் நாம் தெளிவாக ஒன்று புரிந்து கொள்ளலாம். என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான், ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், அவர் அன்பினால் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த மாதத்தில் நாம் செய்ய போகும் காரியம் இதுதான். we have to do this. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தின் காரியங்கள் என்ன? நம் சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கும். we are a part of a church, a bigger church. ஆண்டவர் ஒரு பெரிய ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார், ஒரு கூட்ட ஜனங்களை அவருக்காக சேர்த்து கொண்டிருக்கிறார். அந்த பெரிய கூட்டமான ஜனங்களில் நம்மளும் கொடுத்துறார், நமக்கு ஒரு பங்கை கொடுத்திருக்கிறார். லட்சக்கணக்கான ஜனங்கள் அதை அந்த பங்கை ஏற்றுக்கொள்ளவில்லை, வெளியே நிற்கிறாங்க, சபைக்கு வெளியே நிற்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நம்மை அழைத்திருக்கிறார் ஆண்டவர், அந்த பொறுப்பையும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நம்மை நேசிக்கிறார், உங்களால் செய்ய முடியும்னு சொல்லி சில காரியங்களை எடுத்து கொடுக்குறார். அப்போது யூ ஆர் அ மெம்பர் ஆஃப் த சர்ச்னு சொல்லும் பொழுது கூடுகை, கிறிஸ்தவர்கள் கூடுகைக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் கூடும் இடங்களுக்கும் கிறிஸ்தவர்கள் கூடுவதற்கு நீங்கள் ஒரு முக்கியமான பங்கு உங்களுக்கு வேண்டும். அதுதான் சபையின் அங்கத்தினராக இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் உதவி செய்யலாம், நீங்கள் அவருக்காக ஜெபிக்கலாம், உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம், மற்றவர்கள் சாட்சியை நீங்கள் ஃபெலோஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். ஒரு சபையில் இல்லை என்றால் அது அந்த சபை பார்த்திங்கன்னா கிரம்பிளாகி விழுந்துடும். அது சும்மா ஒரு 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 கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரில் ஏதாவது ஒரு நடத்தின்னு போகிறோம் அப்படின்னா இட் கேனாட் ஸ்டாண்ட். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வசனங்களை ரொம்ப, ஒரு வசனத்தை நான் தெளிவாக படிக்கணும்னு யோசிக்கிறேன் உங்களுக்கு. அதே இப்போ 1 கொரிந்தியர் 12:13 ஃபார் we were all baptized by one spirit into one body. அப்போ பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சபை என்று பார்க்கும்பொழுது ஒரு சரீரத்திற்குள் நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். எப்படி? ஒரு பரிசுத்த ஆவியானார், அவருடைய ஆவியானார், ஒன் ஸ்பிரிட் ஒன் பாடி. அப்போ there is a baptism, ஒரு ஞானஸ்தானம் இருக்கிறது.
நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிறேன், நல்லது. ஆனால் சபைக்குள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒன் ஸ்பிரிட் ஒன் பேப்டிசம் இன்டு ஒன் பாடி. அப்போது இந்த சரீரம் என்ன, கிறிஸ்துவின் சரீரம் என்ன, ஆலயம்தான் சரீரம். நாம் ஜெபிப்போம். கண்களை மூடுவோம் எல்லாரும். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே தேவரீர், இந்த மாதத்தில் முதல் நாளில் அப்பா கர்த்தாவே எங்களை அப்பா ஒன்றாய் கூடி ஜெபிக்க நீர் கிருபை தந்ததற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தந்ததற்காக நன்றி அப்பா. தேவரீர், நாங்கள் அப்பா கர்த்தாவே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே உம்முடைய சபையில் அங்கத்தினராக இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவரீர், நாங்கள் கர்த்தாவே தேவரீர் அப்பா நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், உம்முடைய சபையில் இணைய அழைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. உம்முடைய சபையில் பங்காக நாங்கள் இருக்க நீங்கள் அழைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. அதை நாங்கள் புரிந்து கொள்ள நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. எதிரே உமக்காக நாங்கள் வாழ நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே, சபை ஊழியங்கள் எவ்வளவு முக்கியம் என்பது கர்த்தாவே தேவரீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக நன்றி. இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தாவே தேவரீர் அப்பா நாங்கள் அப்பா ஒரு ஊழிய சிந்தனையோடு கர்த்தாவே ஆத்தும பாரத்தோடு அப்பா எல்லாரிடம் கர்த்தாவே தேவரீர் நாங்கள் போய் இந்த மாதத்தில் அப்பா ரீச் அவுட் பண்ண நிற்கிறவைத்தாங்க. ஒவ்வொருத்தரையும் போய் சந்தித்து கர்த்தாவே அப்பா அவர்களை கர்த்தாவே உம்மோடு இணைக்க நிற்கிறவைத்தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கே கிறிஸ்தவர்கள் ஒன்றாய் சேர்ந்து அப்பா உம்மை ஞானஸ்நானம் பெற்று அப்பா கர்த்தாவே ரட்சிக்கப்பட்டவர்கள் எங்கே ஒன்றாக சேர்ந்து அப்பா தேவரீர் உம்மை ஆராதிக்கிறார்களோ, உம்மை போற்றுகிறார்களோ, உம்முடைய பணிகளை செய்கிறார்களோ, எங்கே உம்முடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார்களோ, எங்கே தீர்க்க தரிசனம் இருக்கிறதோ அப்பா தேவரீர் எங்கே கர்த்தாவே விடுதலை உண்டாகுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தாவே சபையாக நீர் உருவாக்குகிறீர், அதற்காக நன்றி. எங்களோடு இருப்பதற்காக நன்றி என் ஆண்டவரே. கற்றுத்தாங்க, உன்னை வேதத்தின் ரகசியங்களை கற்றுத்தாங்க, பலப்படுத்துங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே தேவரீர் அப்பா சபையின் காரியங்களை கற்றுத்தாங்க. நாங்கள் எப்படி அதில் ஒரு பங்காய் இருக்கிறோம், உம்முடைய மாபெரும் திட்டத்தில் நாங்கள் எப்படி ஒரு பங்காய் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாங்க என் ஆண்டவரே. வழி நடத்துங்க. உமக்காக நாங்கள் வாழ நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. உமக்காக மட்டும் நாங்கள் வாழ நீர் கிருபை தாங்க. ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க அப்பா. ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே தேவரீர் இந்த மாதம் அற்புதமாக கர்த்தாவே தேவரீர் அப்பா அவர்கள் நினைத்தது எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நடக்க நீர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க கர்த்தாவே தேவரீர் அப்பா. கர்த்தாவே எல்லாரும் கர்த்தாவே உம்முடைய மாபெரும் கர்த்தாவே அப்பா சபை என்னும் மாபெரும் திட்டத்தில், உம்முடைய ராஜ்யம் என்னும் மாபெரும் திட்டத்தில் நாங்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பங்கை நீர் கொடுத்திருக்கிறேன் அப்பா. எங்களை நம்பி கர்த்தாவே தேவரீர் அப்பா தேவரீர் எங்களோடு கர்த்தாவே தேவரீர் அப்பா மற்றவர்களும் இணைத்து என் தேவனே ஒரு பெரிய பங்கை நீர் கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. தேவனே இந்த நாளுக்காக நன்றி. ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த மாதத்தில் நாம் பார்ப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ஆம் அ மெம்பர் ஆஃப் கிரைஸ்ட் சர்ச். நான் கிறிஸ்துவின் சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன். நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து கிறிஸ்துவின் சபையை கட்டப்போகிறோம். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அவர் சீக்கிரமாக வருகிறார். நமக்கு ஒரு பெரிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. இந்த மாதத்தில் அதை செய்வோமா? நன்றி. தேங்க்யூ.